மணக்க மணக்க அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சை மாதிரிலாம் போட்டு நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி மீன் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம வதக்கி அரைக்கணும், அது போய் ரெடி பண்ணலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு சட்டி அடுப்பு மேலே வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி மீன் குழம்புக்கு அரைச்சி வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கையில் சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயமே போட்டுருக்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். அது கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாயா நினைக்காதீங்க, போட்டு செஞ்சு பாருங்கள், அதோட ருசியை தனிங்க. இது போல் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள், மசாலா வதக்கி மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே புளி போட்டு நல்லா வதக்கலாம். புளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி செஞ்சு மீன் குழம்பு வச்சோம்னா எவ்வளோ நல்லா இருக்குங்க. எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே மஞ்சள் பொடி சின்ன டீஸ்பூனில் ஒன்று. அடுத்தது மிளகாய் பொடி, நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறோம், அதனால் மிளகாய்த்தூள் திட்டமாக போட்டுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அதெல்லாம் போடுங்க. பச்சை மிளகா, மிளகாய்த்தூள் நீங்கள் காரம் சாப்பிட்ற அளவுக்கு திட்டமாக போட்டுங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. புளியெல்லாம் போட்டுருக்குறதுல அதனால் கொஞ்சம் புளியெல்லாம் கரைஞ்சி வரும். கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கின்னு இதை ஆற வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். சட்டி ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றினுக்கிறோம். இந்த எண்ணெய் காயிட்டோம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
அது கூட கடுகு போட்டுக்கலாம், பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாய் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் நம்ம வதக்கிறதுக்கும் போட்டுருக்குறோம், அரைக்கிறதுக்கு கொஞ்சம் குழம்பு தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். இப்படியே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக மீன் குழம்பு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும். நம்ம வதக்கி வச்ச புளி, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா குழம்பும் நமக்கு திக்காக கிடைக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா பொன் நிறமாக வந்துடணும். அது போல் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இந்த மசாலா கொதிக்கிட்டோம். நம்ம ஜாரு கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். டிக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ருசிக்கு ஏற்ற உப்பு, குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு காரம் பார்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மீன் போடலாம். மீன் ஃபுல்லாக போட்டோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். ரொம்ப காட்டி போட்டு தொழக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. மீனும் அப்படியே அழுக்கழுக்காக எடுத்துக்கலாம். நம்ம இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு இறக்கும்போது கறிவேப்பிலை போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது கேஸ் ஆஃப் பண்ணால் கூட இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொச்சிந்தான் இருக்கும். அந்த மீனும் நல்லா வெந்துடும். நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. நம்ம சுட சுட மீன் குழம்பு எடுத்து ஊற்றி சாப்பிடலாம். சுட சுட மீன் குழம்பு ஊற்றி அந்த குழம்பு டேஸ்ட் முதல்ல பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், மீன் இல்லை உடையாத நமக்கு முழுசாக வந்திருக்குது. இது போல் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க நீங்கள். குழம்பு டேஸ்ட்டு அப்படியே எப்படி தெரியுமாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணுதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.